தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மகாராஷ்டிராவில் ஹிந்தி மொழி திணிக்கப்பட்ட மராத்தி மொழியை அழிக்கும் நடவடிக்கையில் மத்திய மாநில பாரதிய ஜனதா அரசுகள் ஈடுபடுவதாக முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே மற்றும் மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே குற்றம் சாட்டினர். பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தி கற்பிக்கப்பட வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை எதிர்த்து இருவரும் கூட்டாக போராட்டம் அறிவித்தனர். இதையடுத்து 3வது மொழி பற்றிய உத்தரவை அரசு திரும்ப பெற்றது. மாநில அரசின் இந்த நடவடிக்கை ஒட்டுமொத்த மராத்தியர்களுக்கு கிடைத்த வெற்றி என உத்தவின் சிவசேனா மற்றும் MNS கட்சிகள் ஆர்ப்பரித்தன. கடந்த 5ஆம் தேதி மும்பையில் வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் பேரணி நடந்தது. இதில் 20 ஆண்டுகளுக்கு பின் உத்தவ், ராஜ் இருவரும் ஒரே மேடையில் கைகோர்த்தனர். உறவு முறையில் சகோதரர்களான உத்தவ், ராஜ் தாக்கரே பல ஆண்டு மனக்கசப்பை மறந்து ஒரே மேடையில் தோன்றியது ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக வலம் வந்தது. தொடர்ந்து மராட்டியர்களின் நலன் கருதி வரும் உள்ளாட்சித் தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து தேர்தலில் களம் காண வேண்டும் என உத்தவ் ஆதரவாளரும் ராஜ்யசபா எம்பியுமான சஞ்சய் ராவத் கருத்து தெரிவித்தார். இதையடுத்து பல்வேறு ஆங்கிலம், மராத்தி மொழி பத்திரிகைகளும் டிவிக்களும் உத்தவின் சிவசேனா, ராஜ் தாக்கரேவின் MNS கட்சிகள் உள்ளாட்சித் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போவதாக செய்திகள் வெளியிட்டன. தொடர்ந்து வெளியாகும் இதுபோன்ற செய்திகளுக்கு ராஜ் தாக்கரே முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இதுகுறித்து ராஜ் தாக்கரே கூறியிருப்பதாவது: பத்திரிகைகள், ஊடகங்களில் நிச்சயமற்ற செய்திகள் அதிகம் வெளியாகின்றன. நானும் பல பத்திரிகைகளில் கார்ட்டூனிஸ்டாக பணியாற்றியுள்ளேன். 1984 காலகட்டத்தில் பத்திரிகைகளின் செயல்பாட்டை மிக அருகாமையில் இருந்து கவனித்துள்ளேன். ஆனால் பத்திரிகையாளர்களின் செயல்பாடுகள் இன்று வேறு மாதிரியாக உள்ளன. உங்கள் விருப்பத்திற்காக என்னை பேச சொல்கிறீர்களா? ஜூலை 5ஆம் தேதி நடந்த மாபெரும் கூட்டணி பேரணி பற்றி சில ஆங்கில, மராத்தி மொழி பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை பார்த்தேன். அது அரசியல் ரீதியான கூட்டம் அல்ல, மராத்தியர்களுக்கான வெற்றி கூட்டம். எந்த அடிப்படையில் உத்தவின் சிவசேனா, MNS இடையே கூட்டணி என செய்தி வெளியிடுகிறீர்கள்? உங்களுக்கு தலைப்பு செய்தி வேண்டும் என்பதற்காகவும் பரபரப்பான தகவல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் பேச முடியுமா? அப்படி எதுவும் வாய் திறக்காவிட்டால், எந்த தகவலும் கிடைக்காவிட்டால் பத்திரிகையாளர்களே தங்கள் யூகத்திற்கு செய்திகளை வெளியிட்டு விடுகின்றனர். ஒருவர் பேசாத வார்த்தையை செய்தியாக வெளியிடுவது என்ன மாதிரியான செயல்? உள்ளாட்சித் தேர்தலில் கூட்டணி அமைக்க வேண்டுமென்றால் அதை நான் முடிவு செய்து கொள்கிறேன். அப்படி ஏதேனும் முடிவெடுத்தால் நானே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தகவல் தெரிவிப்பேன். நீங்களாக முடிவு செய்து உங்கள் இஷ்டம் போல் செய்தி வெளியிட வேண்டாம் என செய்தியாளர்களையும் செய்தி நிறுவனங்களையும் கேட்டுக்கொள்கிறேன் என ராஜ் தாக்கரே கூறினார்.